வச்சுட்டு உள்ள அப்படியே நார்மலா வந்துரு பேக் சைடு அவங்க உள்ள போய் பார்த்துக்கோ. காலையில வந்திருக்கலாம்டா. இதுதான் இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நிற்கும் போது அது வந்து அது ஒரு ரன்னிங்லேயே அப்படி வந்து பார்த்துப்போம். முதல்ல ஐயாவை தேடும், ஐயா இங்கே இருக்காரு, அவரை தேடி பார்த்துப்போம். தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது கோத்துட்டு திடீரடி எனக்கு இவரு மறந்துட்டேன் பாரு, இவரு அருண் வாடா. வரலன்னு வச்சுக்க அப்புறம் நான் கோச்சிட்டு உன்னை விட்டுட்டு அணி அனுப்பிடுவேன். தெரியுதா? நாக்கறியா இருந்துக்கணும். அருணே என்னன்றீங்க? நல்லா இருக்கேன். இல்லைங்க, இவர் யாருன்னா இவர் தான் வந்து எங்களுக்கு எக்ஸாம் டைப் வீடியோ பண்ணிக்கிறேன். அடுத்த வாரம் தானே, சும்மா ஒரு ப்ரோமோ மாதிரி தானே. நீங்க தானே ஹெட்லைட், நீங்க தானே முக்கியம், நீங்க தானே முக்கியமா பாருங்களேன், கேமரா பாருங்களேன், குரூப் போட மாட்டிருக்கீங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். பிளாக் மாதிரி காலேஜ் ஐயா வந்து வணக்கம். தமிழ் டிபார்ட்மெண்ட் இங்க மேம்டா, சிவில் இன்ஸ்ட்ருமெண்ட் பேரு. நீ கற்பீங்களே? நல்லா இருக்கேன். அவரு காலேஜ் ப்ரோமோ இருக்கு. நல்லா இருக்கு. இது ஒண்ணு போயிட்டு இருக்கு, அது இது ஒர்க்கு போயிட்டு இருக்கு. 5 மாசம் உங்களுக்கு சிஏ டியூட்டியா? ஓகே மேம். சரி. என்ன கோவப்பட்டு போறாரு? மான உள்ளவர் போல் இருக்கு. தமிழையும் அவர் தேடி பிடிக்கணும். அவர் தாண்டா கரெக்டா வருவாரு, அவரை தானே பிடிக்கணுமே முதல்ல. ஹெல்மெட்டை தூக்கிட்டு ஓடிடும். அட பொம்மால. வா. வணக்கம். எல்லாம் லஞ்ச் டயத்துல என்ன பண்றீங்க? சாப்பிட்டு இருக்கீங்க? அவரை காணா. எல்லாரும் ஹோட்டல்ல லாக் பண்ணிருப்பாங்க. நம்ம வந்து லஞ்ச் லாக் வந்து காலேஜ் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. இல்ல, சும்மா ப்ரோமோ மாதிரி தான். நான் எங்க காசுலாம் நான் கேட்கல. பயப்படாத, பயம்தான் உன்னை கொல்லும். பயப்படுறதை விட்டு தைரியமா இரு, உனக்கு ஒண்ணு ஆகாது. எடுப்போம். என்ன எடுக்கணும்னு சொல்லுங்க, எடுப்போம். எனக்கு தெரியாது, நான் என்ன பண்றேன். பிசினஸ் தானே மேம், நான் வரேன் மேம். ஒரு விஷயம் மண்டைய நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு கேள்றா. இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராதுன்னு நம்பு. சும்மா போட்டு எதை சொன்னாலும் பயந்துருக்கு. இப்படி உனக்கு வரனா இந்நேரம் வந்திருக்கணும். வந்துச்சா? வரல இல்ல. சொல்லுங்க, நீங்க என்னைக்கு டேட்டா சொல்லுங்க. நான் வீக்கா போட்டு வரேன். சோஃபா வேல் இது மட்டும் க்ளோஸ் கட்டணும். அதான். இன்ஸ்டால யூடியூப் தான், ஃபுல்லா யூடியூப் தான். இன்ஸ்டா ரீச் இல்ல, யூடியூப் நல்லா ரீச் இருக்கு. லாக், ஃபுல் லாக், ஃபுட் லாக், காரைக்குடி லாக், நம்ம எல்லாமே போடுவாங்க. இது இல்ல, அப்படியே கட் பண்ண சொல்லிட்டேன். என்ன பண்ண? எந்த வருஷத்துக்கு கம்பெனி இதெல்லாம்? ஜாலியா பேசிக்கிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு கம்பெனி? கேமரா நல்லா இருக்குல்ல, முக்கியமா வந்து
ஒரு நாளை காட்டணும். இதில் அப்படியே வந்து பேக் சைடு மாற்றி எடுத்துரு. அங்கேயா எல்லாருக்கும் என்னன்றீங்க? எனக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன அம்மா காலேஜ் நீங்க தானே கூப்பிட்டீங்க, என்ன எங்கிட்டுனா டிகிரியா? ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நான் இன்ஜினியர் புடிங்கின்னு வந்து பேசுனீங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இந்த துண்டை உங்க தலையில கட்டுறீங்க, இந்த வேட்டியை கட்டிக்கிட்டு கல்யாணம்லாம் இல்ல, அடுத்து வந்து நம்ம வந்து பிசினஸ் செஞ்சிடலாம். அந்த இது மட்டும் பார்த்து பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டுங்கிறது வேக்சின் சொல்லுவாங்க. அதாவது நமக்கு எக்ஸாம் தானே, அவங்களுக்கு வந்து சரி ஓகே சரி ஃபோன் அடிக்கிறேன். இது அப்படியே இது பண்ணு, நாளைக்கு ஒரு தவிர வந்துருக்கோம். ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. நீதான் உங்க அப்பா அம்மா கூட தான் கிரிஞ்சு வேணா போய் கழுத்தெடுத்து கொண்டுறேன். என்னடா அதுதான் நானும் கேக்குறேன். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. என்ன தெரியாது பாத்தீங்களா? உங்க தாத்தா தானே தெரியுங்க, பார்த்துக்கலாம் தானே முடி இருக்கேன். உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? சரி இருக்கட்டும், இருங்க பாத்துருவோம், எப்படியும் பாத்துருவோம். தம்பி கேஷுவலா இப்ப நான் வந்து எல்லாத்தையும் பேசியிருக்கேன், அதாவது கேஷுவலா நான் எல்லாத்தையும் பேசுறேன், அவங்க கேஷுவலா கூட பேசுவாங்க. அந்த ஒரு கான்செப்ட்ல தான் கொண்டு போக போறோம். அடுத்த சொல்றேன், கால் பண்றேன். ஓகே. என்ன திடீர்னு வந்து என்னடா கை இவ்வளவு பெருசா இருக்கு, யாரா கண்ணு? சரி சரி பாப்போம். அதனால வந்து அடுத்த வாரம் எப்போ வருன்னு தெரியாது, ஆனா வரக்கூடாத நேரத்துல கரெக்டா வந்துட்டு கட்டையை போட்டுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இதுதான் வந்து இருக்கிற ப்ரோமோ எல்லாமே. இவர் தான் எனக்கு வந்து ஆர்ஜே வந்து போறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த ஊதா சட்டக்காரர் தான். இவர் தான் வந்து ஆர்ஜேக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தவர். வணக்கம் வணக்கம். சேனல் நம்ம சேனல் சேனல் வந்து இப்போ யூடியூப் லெவலுக்கு இப்படி வந்து ப்ரோமோட் ஆயிட்டீங்க. ஆமா, இப்படி தான் ப்ரோமோட் ஆயிட்டு. நீங்க வந்து காலேஜ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த கல்லூரி நம்மளுடைய கல்லூரி வந்து இந்த சரௌண்டிங்ல காரைக்குடிக்கு முன்னாடியே வந்துடுது. கோவிலூர்லயே ஒரு கிராமத்துப்புற மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு எனக்கு தெரிஞ்சு இவங்க அறப்பணியை தாண்டி சமுதாய பணியை தாண்டி கல்வி பணியா இந்த கல்லூரியை வந்து மற்ற கல்வி நிறுவனங்களா இருக்கட்டும் இந்த பகுதியில் அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு அம்சமா நான் நினைக்கிறேன். நான் படித்த காலகட்டங்களில் யோசிக்கும் போது அப்போ இருந்த கல்வி கட்டணத்தை விட இன்னும் குறைவாகவே இங்கே வசூல் பண்ணுறது எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்கு. அது ஒரு சிறப்பு அம்சமாக நான் பார்க்குறேன். இன்னொன்று உங்களுக்கு வசதின்னு பார்த்தா இங்கே உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாமே இந்த கல்லூரியில் இருக்குது. அது ஒரு கூடுதல் சிறப்பு. எதுவும் ஒரு விஷயம் இல்லை, இது நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயமும் இல்லை. ஃபாரின் எக்ஸ்போஷர் வரைக்கும் இங்கேயே கிடைக்கிற மாதிரியான ஒரு கல்வி நிறுவனமாக இது செயல்பட்டு வர்றதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அதில் நான் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். நான் அதில் ஒரு பங்கு வகிக்கிறேங்கிறது எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம். சும்மா A few moments later. அது என்னன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து சோஃபா வந்து நான் உங்ககிட்ட அழைக்கவே வரல, வீட்டுக்கு வேலை ஆயிடுச்சு. நான் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆகாஷ் வந்துட்டு முதல்ல ஆர்ஜேல இப்போ பேசுறாரு, கேள்வி கேட்டாரு, எனக்கு அதுவே பெரிய மகிழ்ச்சி. ட்ரை பண்றேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வாய் ஓபன் பண்ணி பேசுங்க ஆர்ஜே ஆகாஷ். நாங்க கூப்பிடுறதே ஆர்ஜே ஆகாஷ் தான் கூப்பிடுவோம். அதுல எனக்கு நடந்ததுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, இவரை கூட்டு போய் ஒரு கல்லூரி போட்டிகள்ல அங்க கூட்டு போய் விட்டாச்சு. விட்டு இவர் ஆர்ஜே இது பண்ணிட்டு கீழே இறங்குறாரு. நல்லா பண்ணீங்களா, சுத்தி இருக்கிறவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு எல்லாம்
எல்லாம் ஒரு கருத்து கணிப்பு இவர்கிட்ட கேட்டேன். அப்போ இவர் பெர்ஃபார்ம் பண்ணதை சொன்னாரு. எனக்கு அதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா அதுக்கு நான் நல்ல முறையா பயிற்சி எடுத்துட்டு தான் போயிருந்தாரு. அப்படி போன இடத்துல கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொஞ்சம் பயந்துட்டாரு. ஒன்னு சொல்லிட்டே இருக்காங்க. மத்தவங்களை வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷத்தின் உச்சத்தில் வர மத்தவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்பில்லை. நான் தான் அவர் சொன்ன விஷயத்துல எனக்கு ரொம்ப புரிஞ்சது. நான் ஸ்டேஜ் ஏறி ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன், மைக்க பிடிச்சி, அதுல நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு. ஓகே, இது எல்லாருக்கும் ஏற்புடையதுதான். எல்லாரும் ஒன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இல்ல என்ன சார் பாவம் பண்ண விரக்தியின் உச்சத்தில் வர அதை தாண்டி வரப்போய் தான் இன்னைக்கு இந்த மைக்கை இவர் ரொம்ப தெளிவா பிடிச்சி மக்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஸோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஆர்ஜே ஆகாஷா நீங்க இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் நம்புறேன். அந்த மாசம் பேக் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்களே. அட பொம்மால